ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வெளியாகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பிடிஆர் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட்டை வெளியிட்டுக்கிட்டே இருந்தார். எதற்காக இவ்வளவு ஆர்வத்தை பிடிஆர் அவர்கள் காட்டுறாரு அப்படின்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் அத்தனையிலையுமே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கவர்னர் எப்படியெல்லாம் மோதல் போக்கோடு நடந்து கொள்கிறார், எப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி கொண்டிருக்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எப்படி இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற பட்டியலையே போட்டுட்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோவிலே அதை விரிவாக பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது ரொம்ப முக்கியமானது என்பதற்காக தொடர்ச்சியாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே வெளியிட்டு வந்தார் திரு பிடிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, நியூஸ் மினிட் சேனலாக இருக்கட்டும், அதே போல இந்தியா டுடே சேனலாக இருக்கட்டும், இருவருமே கவர்னருடைய தீர்ப்பு குறித்து பிடிஆர் அவர்களிடம் நேர்காணலையுமே எடுத்திருந்தாங்க. இது போக தனிப்பட்ட முறையிலுமே ஒரு பிரஸ் மீட்டையும் வச்சு கவர்னரை இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறாரு திரு பிடிஆர் அவர்கள். அதாவது நமக்கெல்லாம் தெரியும், இந்த 10 மசோதா ஆளுநர் ரவி கையெழுத்து போடாம வச்சிருந்தாருல, இதை 2023 தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக ஒரு வழக்காக போடுறாங்க. அப்போ உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரசூட் அவர்கள் தான். இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த ஆளுநர் ரவி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்றத பிடிஆர் சொல்றாரு, கேளுங்க. Just ahead of the hearing, get sent back with a note saying, I have withheld consent, in an attempt to make the hearing infructuous. Right? We get the bills back, we pass them. Then the next hearing comes. In the next hearing, the governor's case side argues that because the original bill was kept back with the governor, but a message saying I have withheld the bill and a photocopy of the bill was sent back to us, we don't have the right to repass the bill. I mean, can you think of anything more childish than this? Is this like some family property dispute where you say, where is the original document? அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பே அந்த 10 மசோதாவையுமே ரவி அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறாரு. இதனால அடுத்த நாள் ஹியரிங்ல தமிழ்நாடு அரசால எந்த ஒரு வாதமும் வைக்க முடியாம போயிருக்கு. அதன் பின்பு இந்த 10 மசோதாவையுமே முழுமையாக மறுபடியும் ஒரு புள்ளிக்கமா கூட மாறாம நிறைவேற்றி மீண்டும் ஆளுநர் ரவி அவர்களுக்கு அனுப்பப்படுது. நெக்ஸ்ட் ஹியரிங்ல ஆளுநர் ரவி அவர்கள் சொன்னதுதான் மிக முக்கியமானது. அதாவது இவங்க மசோதாவை நிறைவேற்றி அனுப்பின ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு திருப்பி அனுப்புவது என்பது ஜெராக்ஸ் மட்டும்தான். ஒரு ஜெராக்ஸை மறுபடியும் இவங்க தீர்மானமா போட்டு ஒரு சட்டமாக மசோதாவை போட்டு அனுப்புவதற்கு உரிமை கிடையாது அப்படின்றாரு. அதாவது நியமன பொறுப்பில் இருக்கக்கூடிய இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பார்த்து இவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்ற வாதத்தை வச்சிருக்கிறாரு. என்கிட்ட ஒரிஜினல் காப்பி இருக்கும்போது ஜெராக்ஸ் காப்பியை வச்சு இவங்க அந்த தீர்மானம் போட்டதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ற நீதிமன்றத்திலையும் அந்த வாதத்தை ஆளுநர் தரப்பு ஒன்றிய பாஜக அரசு வச்சிருப்பதை இன்னைக்கு பிடிஆர் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார். கொந்தளிச்சு பேசுறாரு. இது என்ன குழந்தைத்தனமா இருக்கு, இது என்ன குடும்ப விவகாரமா, அசல் டாக்குமெண்ட் காமி, ஒரிஜினல் டாக்குமெண்ட் காமின்னு நாங்கள் மக்களால் கோடிக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருக்கிறோம், இவர் என்னன்னா கேலி கூத்தான வாதங்களை வச்சாரு. இது மட்டுமல்ல, நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு முன்னாடி பஞ்சாபுடைய ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துறாங்க. கடுமையான வாதங்களையும் கடுமையான கருத்துக்களையும் ஆளுநருக்கு எதிராக வச்ச உடனேயே இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆளுநர் ரவி அந்த 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பக்கூடிய அந்த 10 மசோதாவுமே அப்போதான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஹியரிங்ல நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு திமிரு பாருங்களேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 10 மசோதா என்பது ஆளுநர் ரவி அவர்களுக்கு அனுப்பப்பட்டா அதுல கையெழுத்து போடணும். அதை இவர் திருப்பி அனுப்பவும் கூடாது, குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பக்கூடாது. விளக்கம் மட்டும் வேணா கேட்கலாம். ஆனா இது எல்லா விஷயத்திலுமே இவர் முரண்பட்டு தான் நடந்திருக்காரு. இதுலதான் 4 விஷயங்களை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு செய்யணும் அப்படின்ற கோரிக்கை எனக்கு வருது. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு தான். இந்த வழக்குக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம். 2023 இந்த வழக்கு என்பது தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா 2 வருஷமாக இந்த வழக்கு பல்வேறு கட்டங்கள்ல விசாரணைக்கு வந்திருக்கு. 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கிறாங்க. அப்படி அந்த அளவுக்கு நாட்கள் இழுத்திருக்குல்ல. ஒவ்வொரு முறையுமே ஹியரிங் ஆவதற்கு மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க. ராகேஷ் திரிவேதி உட்பட மூத்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு ஹியரிங்குமே நம்ம பல லட்சங்கள் சம்பளம் கொடுத்துருக்கோம். இது போக வழக்கு தொடர்பான செலவுகளுமே தமிழ்நாடு அரசுக்கு இருந்திருக்கு. அப்ப இவ்வளவு செலவுகளையுமே நம்ம செஞ்சிருக்கோம்ல. இப்படி செஞ்சும் ரவி அவர்கள் போட வேண்டிய அந்த 10 மசோதாவுடைய கையெழுத்தை உச்சநீதிமன்றமே போட்டு இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப ரவி அவர்களுக்கு 2 வருஷமாக கொடுத்த அந்த சம்பளத்துடைய நிலைமை என்ன? ஏன்னா இவர் போட வேண்டிய கையெழுத்து உச்சநீதிமன்றமே போட்டிருக்கு அப்படின்னா இவர் எந்த வேலை இந்த 2 வருஷத்துல பார்த்திருக்கிறாரு?
கூடுதலாக நமக்கு செலவும் எடுத்து விட்டுருக்கிறாரு. சமீப காலத்துல தான் அனுமதி இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்கன்னா அவங்ககிட்ட அபராதம் விதிங்க, அவங்களை கைது பண்ணாதீங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுச்சுல. சில வழக்குகள்ல எல்லாம் வழக்குடைய செலவையும் சேர்த்து நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபராதம் போடுறாங்கல்ல. ஏன் உத்தரப்பிரதேசத்துல வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக அந்த மக்கள் போராடுறாங்க, 2 லட்சம் ரூபாய் அபராதத்தை அந்த அரசு விதிச்சாங்கல்ல. அப்படி ஏன் ஆளுநர் ரவி அவர்களுக்கு மட்டும் விதிக்கல? அவருடைய பணியை செய்யாதனால தானே இந்த 2 வருஷமா கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துச்சு. இந்த 2 வருஷமாக தமிழ்நாடு அரசுக்கு செலவு வந்துச்சு. அப்போ வழக்குடைய மொத்த செலவையுமே ஆளுநர் ரவி அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கூற்றை நாம இப்போது இருந்தே முன்வைக்கணும். குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசு தான் ஆளுநர் ரவி அவர்களை இயக்கி இருக்கு அப்படின்னா அந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த செலவுக்கான எல்லா பணத்தையுமே தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி கொடுக்கணும். ஏன்னா நாமளே நிதி இல்லாம, நிதிச்சுமை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நிதியை எல்லா வழியிலும் நிறுத்தும் போது எதற்காக ரவிக்கு 2 வருஷத்துக்கு சம்பளத்தையும் கொடுத்து அவர் வேலை பார்க்காததுக்கு கோர்ட்ல கேஸையும் நடத்தி மூத்த வழக்கறிஞர்களுக்கு காசு கொடுக்கணும்? அப்ப இந்த செலவை எல்லாம் ரவி அவர்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற முதல் கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கணும். இரண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா ஆளுநர் நிதி. இதுல தான் மிக முக்கியமான ஒரு விஷயமே தற்போது நமக்கு ஆதாரமா கிடைச்சிருக்கு. அதாவது இவர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வருவதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாந்துல ஆளுநராக இருந்தார். அப்படி இவர் ஆளுநராக இருந்த சமயத்துல நிதி விவகாரத்துல இவர் எவ்வளவு மோசமா நடந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவமே நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது மார்ச் 2015 ஜாயின்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டியோட சேர்மனாக இவர் நாகாலாந்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு. எதுக்காக அப்படின்னா நாகாலாந்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதமேந்திய பிரிவினருக்கும் நாகாலாந்து அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போடணும், ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றக்காண்டி தான் ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக இவர் அனுப்பப்படுறாரு. அப்போ இவர் அடிக்கடி டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படின்றக்காக மாநிலங்களுக்கு டெல்லி ஹவுஸ்ல ஒரு பிளாட்டுகளை வந்து ஒன்றிய அரசு ஒதுக்குவாங்க. நீங்க வந்து மாநில அரசு வந்து அதுக்கான வாடகையை கொடுத்துடணும். அப்படிப்பட்ட டெல்லியில, அதாவது குறிப்பாக டோனி நியூ மோட்டி பக் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டை நாகாலாந்து அரசுக்கு வாடகை கட்டக்கூடிய அந்த பிளாட்டை ரவி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஆகஸ்ட் 2018 ரவி அவர்கள் ஜாயின்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டியுடைய சேர்மன் பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இப்படி ஓய்வு பெற்ற பின்பும் கூட அந்த வீட்டை, அந்த பிளாட்டை இவர் காலி பண்ணவே இல்லை. இந்த சூழ்நிலையில தான் ஆகஸ்ட் 2019 நாகாலாந்து மாநிலத்துக்கு இவர் கவர்னராக நியமிக்கிறாரு மோடி. சரி, கவர்னராக இருந்து கொண்டு இந்த ஒப்பந்தத்தை அவர் போட முயற்சி பண்ணலாம், அதற்காக அந்த பிளாட் அவர்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாந்து அரசு மிக பெருந்தன்மையாக நடந்திருக்கு. ஆனா ரூல்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய இந்த பிளாட்டுகள் எல்லாமே மாநிலத்துடைய சிஎம் அல்லது தலைமை செயல் அதிகாரிகள் வந்து தங்குவதற்கு மட்டும்தான் இந்த பிளாட்டை ஒதுக்கணும். கவர்னருக்கு சட்டப்படி அதில் ஒதுக்க முடியாது. அப்படி இருந்தும் நாகாலாந்து அரசு தன்னுடைய பிளாட்டை கவர்னருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கவர்னர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? வாடகையே கொடுக்கவே இல்லையா. 64 லட்சம் ரூபாய் பாக்கிய இவர் வச்சிருக்கிறாரு. உடனடியாக ப்ரொஃபஷனல் ரெண்ட் ரிப்போர்ட்டை இவருக்கு அனுப்பி வச்சு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், டைரக்டரேட் ஆஃப் எஸ்டேட்ஸ் இவங்க கீழே இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வருது. இவர் வாடகை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த வழக்கு அவசரமாக மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய சிசிஏ, கேபினட் கமிட்டி ஆஃப் அகாமடேஷன், அதுக்கு கீழே போகுது. இந்த சிசிஏ என்ன பண்றாங்கன்னா கவர்னர் ரவிக்கு அந்த பிளாட்டை நீங்க உங்களுடைய ஸ்டேட் கோட்டாவில் தான் கொடுக்கணும். அது போக கவர்னர் பிளாட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய 2 பிளாட்டையுமே காலி பண்ணி கவர்னர் ரவி கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை இந்த சிசிஏ கொடுத்துறாங்க. பிரதமர் மோடி தலைமையிலான இந்த சிசிஏ கொடுக்குறாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு பிளாட்டுக்கு ஒரு வாடகை தரல, இந்த ஒரு பிளாட் பத்தாம 2 பிளாட் இவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த 2 பிளாட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 விதவை பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இவருடைய வற்புறுத்தனால அந்த 2 விதவை பெண்களுமே அந்த பிளாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டுச்சு. உடனடியாக அந்த பெண்கள் நாகாலாந்துடைய துணை முதலமைச்சரான என்தாங்கோ பட்டோன் இவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. அதாவது நாங்க விதவை பெண்களாக பல வருஷமாக இந்த பிளாட்ல தான் 25 வருஷமாக இருக்கோம், எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, இந்த 2 பிள்ளைகளுமே எங்களை நம்பிதான் இருக்கு, இந்த பிளாட் இருந்தா எங்களுக்கு வசதியா இருக்கு, எங்களுக்கு டெல்லியில வேற இடத்துல வாடகை வாங்கி தங்கும் அளவிற்கு எங்களுக்கு கம்மியான சம்பளம் தான் கொடுக்கப்படுது, எங்களால பெரிய அளவுக்கு அமௌண்ட் கொடுத்தலாம் வாடகைக்கு இருக்க முடியாது, எனவே தயவு பண்ணி எங்களுக்கு இந்த பிளாட்டை வந்து இருப்பதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே முயற்சி பண்றாங்க. ஆனா கிடைக்கவே இல்லைங்க. ரவியுடைய அதிகாரிகள் நீ வந்து காலி பண்றியா இல்லைன்னா உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியதாக அப்போதே புகார் எழுந்து அந்த 2 விதவை பெண்களுமே அந்த பிளாட்டை விட்டு போயிருக்கிறாங்க. அதாவது இவர் தங்கி இருக்கக்கூடிய பிளாட்டு
அந்த ஃப்ளாட்டுக்கு 64 லட்சம் ரூபா வாடகை தரல, அது போக பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஃப்ளாட்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாந்தில் ஆளுநராக இருக்கும்போது இவர் அட்டூழியம் பண்ணியிருப்பது தற்போது வெளியாகி இருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சும்மாவா? தமிழ்நாட்டில் இவர் வாங்கக்கூடிய சம்பளம் என்ன? 3.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இவர் வாங்குற சோப்பு, சீப்பு, காரு, பெட்ரோலு எல்லாத்துக்குமே மாநில அரசு தான் செலவு பண்றாங்க. அது போக டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரு, ஸ்நாக்ஸுக்கு மட்டும் 28 லட்ச ரூபா பில்ல போடுவாரு, அதையும் மாநில அரசு தான் கொடுக்கணும். இது போக இவருடைய பொண்ணு கல்யாணத்தை ஊட்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன்ல நடத்தினாரு. ராஜ்பவன்னாவே பொதுவாக அது ஒயிட் கலர் பில்டிங் தான் இருக்கும். தன்னுடைய பெண்ணுக்கு கிரீன் கலர் பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே பழமை வாய்ந்த அந்த ராஜ்பவனுடைய கலரையே கிரீன் கலர்ல பிடபிள்யூடி காசை வச்சு அடுக்க வச்சு அதுல தன்னுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தினாரு இந்த ரவி. எவ்வளவு தூரத்துக்கு தமிழ்நாடு அரசுடைய பணத்தையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தையும் ஒரு சுரண்டி இருக்காருன்னு பாருங்க. இதுக்கு முன்பே சட்டமன்றத்துல நிதியமைச்சராக திரு பிடிஆர் அவர்கள் இருக்கும்போது இவருக்கு கொடுக்கக்கூடிய நிதி என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. இவர் கணக்கு வழக்குகளை ஒழுங்கா காட்டுவதே இல்லை. ராஜ்பவனுடைய ஃபண்ட் என்பது மிக மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்றத சட்டமன்றத்திலே அம்பலப்படுத்தினாரு திரு பிடிஆர் அவர்கள். அது மட்டுமா சமீபத்தில் பெரியார் பல்கலைக்கழக விவகாரத்திலேயே பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் அவர்கள் நிதி மோசடிகளை பண்ணுகிறாரா அப்படின்ற கேள்வியே புகார் எல்லாம் எழுந்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ நாகாலாந்தில் எப்படி பிளாட் விவகாரத்தில் பண்ணாரோ அதே போலதான் தமிழ்நாட்டிலையும் இவர் சொகுசாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிதி விவகாரத்தில் பல்வேறு நிதிகளை செலவு பண்ணுகிறாரோ அப்படின்ற கேள்வி வருது. வேலையே பார்க்காத ஒருத்தருக்கு எதற்காக சம்பளம், இவ்வளவு சொகுசுகள், இது எல்லாம் நமக்கு கேள்வியா எழுது. இதுலயுமே தமிழ்நாடு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பா உச்சநீதிமன்றத்தில் கூட இதற்காகவே ஒரு வழக்கு போடலாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையுமே யாராலும் எடுக்கவே முடியாது. கோர்ட்டுக்கு அவர் பதில் சொல்லவே தேவையில்லை. பிரிவு 361 அதற்கு சட்ட பாதுகாப்பை இந்த ஆளுநருக்கு கொடுக்குது. அதாவது அவர் பாலியல் வன்கொடுமையே செய்கிறாரு, பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டாலும் சரி அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவர் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு அந்த பாதுகாப்பு இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு அந்த பாதுகாப்பு இல்லை, எம்எல்ஏ எம்பிக்களுக்கு கூட அந்த பாதுகாப்பு இல்லை. ஆனால் நியமன பதவியில் வரக்கூடிய ஆளுநருக்கு இந்த சட்ட பாதுகாப்பு இருக்கு. நமக்கெல்லாம் தெரியுங்க, ஒரு அரசு அதிகாரி ஒரு பதவியில் மட்டும்தான் இருக்க முடியும், 2 அரசு பதவியில் அவர் இருக்க முடியாது. வேறொரு தனியார் விஷயத்திலே கூட ஒரு ஆதாயம் அடைஞ்சா அதுவே ஒரு கேள்விக்குள்ளாகும். ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் 2 சம்பளம், அரசு சம்பளம் வாங்குறாரு. ஒன்று கவர்னராக இருந்து கொண்டு சம்பளம் வாங்குறாரு, இன்னொரு பக்கம் ஆரோவில்லியுடைய சேர்மனாக இருந்து கொண்டு அதற்கு ஒரு சம்பளத்தை அவர் வாங்குறாரு. இப்படி 2 சம்பளத்தை அவர் எப்படி வாங்கலாம்? அரசு அதிகாரி ரூல்ஸ் படி அது சட்டப்படி தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க. ஆனால் கவர்னருக்கு எதிராக நாங்கள் எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. அதே போல தீட்சிதர்கள் விஷயத்திலேயே குழந்தை திருமணம்லாம் அவங்க பண்ணவே இல்லை, போலீஸ் போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் மீதே ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. ஆனால் உண்மையிலே அங்கே குழந்தை திருமணம் நடந்ததற்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் வெளியாச்சு. ராமர் கோயில் திறப்புலான் போது பூசாரி கண்ணில் நான் பயத்தை காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுனதெல்லாம் பார்த்தோம்ல. சாமானியனா இருந்தா இவர் மீது நம்ம எப்போதும் வழக்கு போட்டு ஏன் போய் பேசின அப்படின்னு சொல்லிட்டு நாம கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஆளுநராக இருப்பதனால பிரிவு 361 படி இவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதற்காகவே தான் இஷ்டத்துக்கு எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டுமைத்தனத்தோடு இவர் நடந்து கொண்டிருக்கிறார். அப்படின்றதுனாலதான் இந்த பிரிவு 361 சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாடு அரசு நீக்க வேண்டும். ஏற்கனவே இந்த பிரிவை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவை எம்பியா இருக்கக்கூடிய திரு வில்சன் அவர்கள் தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. ஆனா அந்த பிஜேபி அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. எனவே இந்த 361 பிரிவை நீக்க வேண்டும். ஏன்னா இதற்கு முன்பு நிர்மலா விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் மீது நம்மளால விசாரணை நடத்த முடியல, அவர் வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டார். அப்போ எல்லா விஷயத்திலையுமே தப்புகளை நாங்கள் பண்ணுவோம், எங்களுக்கு நீ எதுவுமே பண்ண முடியாது, எங்களை தொடக்கூட முடியாது என்ற சட்ட பாதுகாப்போடு இருக்கிற அந்த அம்சத்தையுமே தமிழ்நாடு அரசு நீக்குவதற்கான முயற்சி செய்யணும். இது 3வது கோரிக்கை. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுநராக யார் வேண்டுமானால் வரலாம் அப்படின்ற ஒரு நிலை இருப்பதனால தான் ஆளுநர் ரவி அவர்கள் போன்றவர்கள் ஆளுநராக வந்துடுறாங்க. அதாவது ஆளுநராக இருப்பதற்கு தகுதியாக பிரிவு 157 என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ரூல்ஸ் தான் இருக்கு. இதனால தான் யாரை வேணாலும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை கூட தூக்கிட்ட ஆளுநராக இந்த பிஜேபி அரசு போட்டுறாங்க. இதுலேயுமே ஒரு திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா நீங்க
நாகாலாந்து ஆளுநராக ரவி இருந்தார்ல, ஏதாவது உருப்படியாக ஒரு விஷயம் செஞ்சாரா? அவரை நாகாலாந்துக்கு அனுப்புனதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றக்காண்டி தான். ஆனால் ரவியாலே அந்த ஒப்பந்தம் போடப்படலை. அதனாலேயே ரவி வந்து போகணும் இந்த மாநிலத்தை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்லேருந்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே போராட்டம் பண்ணுறாங்க. ஃபேர்வெல் மீட்டிங் கூட பத்திரிகையாளர்களை புறக்கணிக்கக்கூடிய நிலைமை தான் ஆளுநர் ரவி அவர்களுக்கு அங்கே இருந்துச்சு. அப்போது நாகாலாந்துக்கு ஆளுநராக அனுப்பிய போது கூட இவர் அங்கே தன்னுடைய பணியை செய்யலை. என்ன செஞ்சார்? நாகாலாந்தில் தேசிய கீதம் சட்டமன்றத்தில் ஒழிப்பதே கிடையாது. சுதந்திரம் பெற்றதுலேருந்து அங்கே தேசிய கீதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து ஒழிக்க விட்டுருக்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டு ஆளுநராக எடுத்துக்கிறோங்க. தமிழ்நாட்டு ஆளுநராக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மசோதாக்களுக்கு கையெழுத்து போடுறாரா? தமிழ்நாடு அரசுடைய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரா? எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்ற பேரு கூட தமிழகம்னு சொல்லி மாற்றுகின்றார். தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதிராக இவர் பேசுறாரு. திருக்குறளை சனாதனன்றார், வள்ளலார சனாதனன்றாரு. அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களை பார்த்து இவங்களாம் மதமாற்ற வந்த கைக்கூலிகள் அப்படின்றாரு. இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, சட்டசபையில நீங்க தேசியத்தை ஒழிக்கல அப்படின்றக்காகவே இவங்களாம் தேச விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் ஒரு குற்றச்சாட்டை வைப்பது போல ஒரு பிரச்சாரம் பண்ணவர் தான் இந்த ஆளுநர் ரவி. அப்போ ஆளுநர் பதவி என்பதே ஒரு மேன்மையான பதவி என்பதற்காக தான் அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையிலே அந்த பதவி என்பது உருவாக்கப்பட்டு அதற்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு ஒரு அங்கீகாரமிக்க ஒரு பதவியாக அதை மாற்றுறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பதவி ரவி போன்றவர்களால மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுது. அதனாலதான் இந்த பதவிக்கு எதிராக இன்னைக்கு குரல்கள் அதிகமாக எழத் தொடங்கி இருக்கு. இவரை போன்ற நபர்கள் தொடர்ச்சியாக ஆளுநராக மாறினாங்க அப்படின்னா அந்த ஆளுநர் பதவி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராகவே தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும். எனவே ஒரு ஆளுநராக யார் வர வேண்டும், எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையுமே உச்சநீதிமன்றம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட போராட்டத்தையுமே தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும். இந்த 4 விஷயத்திலையுமே தமிழ்நாடு அரசு இந்த கவர்னருக்கு எதிரான அந்த மசோதாக்களுக்கு நம்ம தீர்ப்பு வாங்கியிருக்கோம். அது போக அவருடைய நிதி விவகாரத்திலையும் சரி, வழக்குக்கு செலவு செய்வதாக இருக்கட்டும் சரி, அதே போல அவருக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கக்கூடிய பிரிவு 361 நீக்குவதாக இருக்கட்டும் சரி, ஆளுநராக நியமிக்கக்கூடிய அந்த பிரிவு 157 திருத்துவதாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் அத்தனையுமே தமிழ்நாடு அரசு வரும் காலங்களில் கவனம் எடுத்து நம்ம வந்து சரி செய்யணும். ஏன்னா எந்த ஒரு மாநில அரசுமே இதை செய்ய போறதில்லை. தமிழ்நாடு தான் ஒன்றியத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய சட்ட போராட்டத்தால் தான் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் பயனடைந்திருக்கிறது. அப்படின்றப்ப தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல முன்னெடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை. நன்றி.